நேரம் கையை காலை வச்சுக்கிட்டு சும்மா ஆயிடுறா. இந்த வசனம் பல வீடுகளில் தினமும் நம்ம கேட்குறதுங்க. சில குழந்தைகள் மற்ற குழந்தைகளை விட கொஞ்சம் துருதுருப்பு அதிகமானவங்களாக இருப்பாங்கங்க. இந்த துருதுருப்பும் கவனக்குறைபாடும் சேர்ந்து இருக்கிறதுனால அவங்க ஒரு இடத்துல இருந்து படிக்க மாட்டாங்க. அதனால பள்ளிக்கூடத்துல இருந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வரும். வெளியே விளையாட போகிற இடத்துல அல்லது வீட்டிலேயே சின்ன குழந்தைகளை அடித்து வச்சுருவாங்க, சண்டைக்கு போவாங்க. அதனாலே உங்கள்கிட்ட அதிகமாக திட்டு வாங்கி வாங்கி ஒரு தாழ்வு மனநிலையில் இருப்பாங்கங்க. இந்த குழந்தைகளை எளிமையாக வீட்டில் நம்மளால் கையாள முடியுங்க. ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைகள் மோசமான குழந்தைகள் ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு அபரிமிதமான ஒரு ஆற்றல் இருக்குது. அதை சரியாக வெளிப்படுத்துறதுக்கு நம்ம முறையாக வழிகாட்டணும், அவ்வளவுதாங்க. பல பெற்றோர் குழந்தை கொஞ்சம் துருதுருப்பாக இருந்த உடனேயே குழந்தைக்கு ADHD அப்படி சொல்லி முத்திரை குத்திடுறீங்க. அப்படி இல்லைங்க. அந்த துருதுருப்பு அப்படிங்கிறது குழந்தையுடைய டெவலப்மெண்ட் ஸ்டேஜினுடைய ஒரு முக்கியமான பாகங்க. அதுவும் குறிப்பாக அந்த குழந்தை எப்போ ஓடியாட தொடங்குதோ, அந்த ஒரு 1.5 வயசுலேருந்து ஒரு 5-6 வயசு வரைக்கும் அந்த குழந்தைகளை முத்திரை குத்தவே வேண்டாங்க. அது அந்த குழந்தைகளுடைய இயல்பு. ஒரு 6 வயசுக்கு மேலவும் இந்த துருதுருப்பு அடங்காமலே இருக்குது. அது மட்டுமல்ல, அந்த குழந்தையுடைய எல்லா சூழல்லையும் அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி வெளிப்படுது அப்படி சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மருத்துவரை சந்தித்து அதுக்கான ஆலோசனைகளை பெறணும். ஆனால் உங்கள் குழந்தைகள் சாதாரணமாகவே கொஞ்சம் துருதுருப்பாக இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ADHD டயக்னோஸ் பண்ணப்பட்ட குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோவில் நான் சொல்கிற வழிமுறைகள் 2 குழந்தைகளுக்குமே பொருந்தங்க. அதனால் கண்டிப்பாக வீடியோவை கடைசி வரை பார்த்து உங்கள் குழந்தைகள்கிட்ட அதை பயன்படுத்திங்கன்னு சொன்னால் உங்கள் குழந்தைகளை கண்டிப்பாக நீங்கள் சமாளிக்க முடியும், மேம்படுத்த முடியுங்க. முதல்ல அடிக்கிறத திட்டுறத முழுமையாக நிறுத்தணுங்க. நீங்கள் கத்தும்போது அந்த குழந்தை ரெஸ்ட்லெஸ் ஆகிடுது. அந்த குழந்தை ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. இதை செய்யாதடா அப்படி சொல்லும்போது அந்த குழந்தை கீழே விழுந்து புரண்டு அதிகமாக அடம்பிடிக்கவும் அல்லது நீங்கள் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்களோ அதை செய்யவும் தொடங்கும். அதனால் எவ்வளவு சத்தத்தை குறைவாக நீங்கள் சொல்லி உங்களுடைய கட்டளைகளை கொடுக்க முடியுமோ, அல்லது அந்த குழந்தை சில நல்லது செய்யும்போது அதை பாராட்ட முடியுமோ, இப்படி தான் அந்த குழந்தையுடைய நடத்தையில் மாற்றத்தை கொண்டு வர முடியுமே தவிர அந்த குழந்தைகிட்ட மோதுனீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த குழந்தை ரியாக்ட் தாங்க பண்ணும். 2வதாக, இந்த குழந்தைங்க அதிக நேரம் மொபைல் பார்க்குறதையும் தொலைக்காட்சி முன்னால் இருக்கிறதையும் நிறுத்தணுங்க. முழுமையாக நிறுத்த முடியலைன்னா கூட கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்கு ஒரு நேர கட்டுப்பாடு விதிக்கிறது நல்லது. பல பெற்றோர் சொல்லுவாங்க, இல்லைங்க மொபைலை கொடுத்தா தான் அமைதியாக இருக்கிறான், மற்றபடி அவனை சமாளிக்க முடியலை அப்படி சொல்லுவாங்க. மொபைல் ஃபோனை கையில் கொடுக்கறது ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைக்கு ஒரு தீர்வாகவே இருக்காதுங்க. பகலில் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தையுடைய மூளை அதிகமாக தூண்டப்படும், ஹைப்பர் ஆக்டிவாக தான் அந்த நாள் முழுவதும் இருக்கும். இரவு தூங்குறதுக்கு முன்னால் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைகளது தூக்கம் தடைபடும். அதனால் அந்த குழந்தைகளுக்கு அந்த திரை நேரத்தை ஒரு 10 நிமிடத்துலேருந்து 30 நிமிடத்துக்குள்ளே ஒரு நாளைக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. முழுமையாக தடை பண்ண முடியும்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 3வதாக, உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கொடுக்குற அறிவுரைகள் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணுங்க. ஒன்றை முடிச்சுட்டு அடுத்ததை செய்கிறதுக்கு சொல்லணும். அந்த குழந்தைகளால் ஒரே நேரத்தில் 2-3 கட்டளைகளை சரியாக புரிஞ்சு அதை செய்ய முடியாது. ஆக அந்த குழந்தைய உட்கார வச்சு படிக்க வைக்கணும் அப்படி சொன்னால் புத்தகப்பை எடுத்துகிட்டு வாங்க. புத்தகப்பை எடுத்துகிட்டு வந்த பிறகு தமிழ் புத்தகத்தை எடுங்க, இத்தனாவது பக்கத்தை திருப்புங்க, இந்த ஹோம்ஒர்க்கை நம்ம செய்யலாம் அப்படி சொல்லி தான் அந்த குழந்தைய படிப்படியாக அவங்க என்ன வேலை செய்யணுமோ அதுக்கு வழிகாட்டணுங்க. மொத்தமான கட்டளைகள் அந்த குழந்தைகளுக்கு ஒருபோதும் கொடுக்காதுங்க. 4வது, அந்த குழந்தைகளுக்கு சின்ன சின்ன பொறுப்புகளை கொடுக்கணுங்க. இந்த தண்ணி பாட்டிலை கொண்டு மேசையில் வைங்க பார்க்கலாம், இந்த துணியை கொண்டு பீரோவில் வச்சுட்டு வாங்க பார்க்கலாம். ஆக சின்ன செயலாக இருந்தாலும் அந்த குழந்தையால் ஒரு செயலை செய்ய முடியும் போது நீங்கள் பாராட்டு சொல்கிறீங்க, அப்ரிஷியேட் பண்ணுறீங்க. அது அந்த குழந்தைக்கு ஒரு தன்மதிப்பை கொடுக்குது, ஒரு பெருமையை கொடுக்குது. நான் பயனுள்ளவன், நான் மோசமானவன் கிடையாது அப்படிங்கிற ஒரு உணர்வில் அந்த குழந்தை வளர ஆரம்பிக்குங்க. நீ ரொம்ப மோசம், நான் சொல்கிறது ஒன்றும் கேட்க மாட்டேங்கிற, நல்ல பிள்ளையாக நடந்துக்க, அந்த மாதிரி பொதுவான இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறது ஒரு வகையில் அந்த குழந்தைக்கு உதவாதுங்க, குழப்பத்தை தான் கொண்டு வரும். அடுத்ததாக நம்ம பல வேளைகளை சொல்லிகிட்டு இருக்கிறது தாங்க, குழந்தைகளுக்கு ஒரு தினசரி கடமை அட்டவணை அறிமுகம் பண்ணுங்க அப்படி சொல்லி. அதில் இந்த ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் அதை அறிமுகம் பண்ணணுங்க. அந்த குழந்தைகள் எப்போ காலையில் எழும்பணும், எப்போ பள்ளிக்கூடத்துக்கு தயாராகணும், எப்போ சாப்பிடணும், எப்போ தூங்க போகணும், எவ்வளவு நேரம் தான் டிவி பார்க்கணும் அப்படிங்கிறத நிலையான ஒரு டைம் டேப்லாம் நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைய சமாளிக்கிறது ரொம்ப சுலபமாக போகுங்க. அந்த குழந்தைக்கு தெரியும், இதை ப்ரெடிக்டபிலிட்டின்னு சொல்கிறோம், அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு பதிவாயிடும். அந்த ஒரு தெளிவு கிடைக்கும் போது அந்த குழந்தை கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோலாக நடக்க ஆரம்பிக்குங்க, ரொம்ப ஒன்றும் துருதுருப்பாக இருக்காது. அடுத்ததாக, இந்த குழந்தைகளுடைய உணவு உறக்கத்தில் ரொம்ப கவனம் வைக்கணுங்க. ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைகள் குறைஞ்சது 10 மணி நேரமாவது தூங்கணுங்க. உடல் ஓய்வு அதிகமாக கிடைக்கும் போது அந்த குழந்தைகளுடைய உடல் அமைதியாகுதுங்க. அது மட்டுமல்ல, அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்குற உணவுலையும் கவனம் வைக்கணுங்க. சாத்வீக உணவுகள், அதிகமாக காய்கறிகள், பழங்கள், தாவர உணவுகளை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைகளது அந்த துருதுருப்பு இயல்பாகவே கொஞ்சம் மட்டுப்படும். அது மட்டும் இல்லைங்க, இந்த குழந்தைகளுக்கு கடையில் வாங்குகிற கூல்ட்ரிங்க்ஸை நீங்கள் கொடுக்குறத முற்றுமாக தவிர்க்கணுங்க. கூல்ட்ரிங்க்ஸில் அதிகமான சர்க்கரை கண்டென்ட் இருக்குது. இது அந்த குழந்தைகளது அந்த உணர்வுகளை தூண்டிவிடும்.
அமெரிக்காவில் உள்ள ஒரு ஆய்வு இதை தெளிவாக சொல்லுது. சாதாரண குழந்தைகளுக்கு கூட அதிகமாக கூல்ட்ரிங்க்ஸ் எடுக்கிற குழந்தைகள் அதிகமான துருதுருப்பான குழந்தைகளாக மாறுறாங்க அப்படி சொல்லி. ஆக ஏற்கனவே ஹைப்பர் ஆக்டிவில் இருக்குதுன்னு சொன்னால் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் அந்த குழந்தைகளது உணர்வுகளை செயல்களை அதிகமாக்குங்க. அது மட்டும் இல்லை, பேக்கரியில் வாங்குகிற தின்பண்டங்களை அதிகமாக கொடுக்கறதையும் அவாய்ட் பண்ணணும். மிக முக்கியமாக அந்த குழந்தைகள் தூங்குறதுக்கு முன்னால் இந்த மாதிரிப்பட்ட பொருட்களை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைகளது தூக்கம் கண்டிப்பாக தடைபடும். ஆக முடிந்த வரையிலும் இந்த குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே காய்கறிகள், பழங்கள், நட்ஸ் வகைகள் அறிமுகப்படுத்துங்க. அடுத்ததாக இந்த குழந்தைகளுக்கு ஒவ்வொரு செயலுக்கு முன்னாலேயும் உடற்பயிற்சி கொடுக்கறத, உடல் அசைவுகள் கொடுக்கறத நீங்கள் மறந்துடவே கூடாதுங்க. குழந்தைகள் பள்ளிக்கூடம் போகிறாங்கன்னு சொன்னால் காலையில் கண்டிப்பாக அந்த குழந்தைகள் ஒரு நடைப்பயிற்சி செய்யணும், அல்லது ஒரு யோகா வகுப்புக்கு போகணும், அல்லது ஒரு நீச்சலுக்கு போகணும். அந்த உடல் எப்போ அசைவாகுதோ அப்போ தான் அந்த குழந்தைகளால் ஒரு இடத்துல இருந்து கவனத்தை குவிக்க முடியுங்க. உடலில் அந்த எனர்ஜி செலவழிக்கப்படாமல் அப்படியே இருந்ததுன்னா அந்த குழந்தைகளுக்கு துருதுருப்பாக தான் இருக்கும். ஆக உடல் அதிகமாக அசையும் போது அந்த குழந்தைகளுடைய மூளை தானாகவே செட்டில் ஆகுதுங்க. பள்ளிக்கூடத்தில் அந்த குழந்தைகள் கொஞ்சம் நேரம் கூட கவனத்தை கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, எப்பெல்லாம் அந்த குழந்தைகள் உட்கார்ந்து ஒரு வேலை செய்ய வேண்டியது இருக்குதோ அதுக்கு முன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு 10 நிமிடத்துலேருந்து ஒரு அரை மணி நேரமாவது அந்த குழந்தைகளை விளையாட வைக்கிறது நல்லதுங்க. குறிப்பாக வீட்டு பாடம் செய்கிறதுக்கு முன்னால். அடுத்தது அந்த குழந்தைகள் ஒரு வேலை செய்ய உட்காரும்போது நிறைய இடைவெளிகளை அறிமுகப்படுத்தணுங்க. ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைகள்லாம் ஒரு 30 நிமிடம் தொடர்ச்சியாக ஹோம்ஒர்க்லாம் செய்ய உட்காந்துக்க மாட்டாங்கங்க. ஆக நான் முதல்ல சொன்னது போல் ஹோம்ஒர்க்குக்கு முன்னால் அந்த குழந்தைகளை விளையாட விடுறீங்க. வந்து உட்கார்ந்த பிறகும் 10 நிமிடம் அந்த குழந்தைகள் படித்த பிறகு ஒரு 5 நிமிடம் ஏதாவது ஒரு உடல் அசைவு, அடுத்தது ஒரு 10 நிமிடம். இப்படி தான் அந்த குழந்தைகளது வேலைகளை நீங்கள் துண்டு துண்டாக்கி கொண்டு போகணுமே தவிர முழுமையாக இந்த வீட்டு பாடத்தை செய்யாமல் நீ எழும்பக்கூடாது அப்படிலாம் சொல்லி இடம் பிடிச்சிங்கன்னு சொன்னால் குழந்தையுடைய ஹைப்பர் ஆக்டிவிட்டி அதிகமாகிடுங்க. அடுத்ததை இந்த குழந்தைகளுக்கு அதிகமான பாராட்டு சொல்லணுங்க. இந்த குழந்தைகள் அதிகமாக அங்கே ஓடாத இங்கே ஓடாத, அதை செய்யாத இதை செய்யாதன்னு கட்டுப்படுத்திக்கிட்டே இருப்போம், திட்டிக்கிட்டே இருப்போம். அது அந்த குழந்தைகளுக்கு எந்த வகையிலும் உதவி செய்யாதுங்க. சின்ன சின்ன பொறுப்புகளை கொடுத்து அதை அந்த குழந்தைகள் செய்யும்போது உடனே பாராட்டணுங்க. ஒரு செயலை முழுமையாக செய்தால் தான் பாராட்டுவேன்னு சொல்லாமல் அந்த குழந்தை எடுக்கிற முயற்சிகளை பாராட்டுங்க. ரிசல்ட்லாம் பின்னால் வரும். பாராட்டு அந்த குழந்தைய இன்னும் கொஞ்சம் நேரம் கூட அமைதியாக இருக்க ஒரு செயலை செய்கிறதுக்கு தூண்டுங்க. பரவாயில்லடா, இன்றைக்கி 10 நிமிடம் எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருந்து ஹோம்ஒர்க் செய்த, வெல்டன் அப்படி சொல்லும்போது அந்த குழந்தைக்கு அடுத்த நாள் கொஞ்சம் நேரம் கூட நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஒரு உற்சாகம் வருங்க. பரவாயில்லடா கண்ணா, இன்றைக்கி கடமை அட்டவணையில் போட்டிருந்த கடமைகளை நீங்கள் பெரும்பாலும் கரெக்டான நேரத்துக்கு செய்து முடிச்சிட்டிங்கடா, வெல்டன் அப்படி சொல்லும்போது அந்த குழந்தைக்கு ஒரு தன்மதிப்பும் வரும். மேற்கொண்டு நல்ல செயல்களை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு உற்சாகமும் வராங்க. அடுத்ததாக வீட்டிலேயே இந்த குழந்தைகளுக்கு அமைதியான ஒரு சூழலை ஏற்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த குழந்தைகள் ஏற்கனவே கொஞ்சம் துருதுருப்பாக இருக்கிற குழந்தைகள், அந்த குழந்தைகளது அந்த உணர்வுகளை தூண்டுறது போல் உங்கள் வீட்டில் எப்பவும் திட்டும் சண்டையும் அல்லது டிவி அதிகமான சத்தத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது, அப்படி ஒரு இடைஞ்சலான ஒரு சூழல் அந்த குழந்தைகளுக்கு அதிகமாக வீட்டில் இருந்ததுன்னா அந்த குழந்தைகள் அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சுடுவாங்கங்க. ரொம்ப துருதுருப்பாங்க, ஓட ஆரம்பிப்பாங்க, பொருட்களை இழுக்க ஆரம்பிப்பாங்க. ஆக அது உங்கள் ஸ்ட்ரெஸ் அதிகமாக்குங்க. ரொம்ப முக்கியமாக அந்த குழந்தைகள் வீட்டு பாடம் செய்ய உட்காரும்போது எந்தவித சத்தமும் இல்லாமல், டிவி ஓடாமல், செல்ஃபோன் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அமைதியான ஒரு சூழலை கிரியேட் பண்ணுறது உங்கள் கையில் தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்கள் குழந்தைக்கு பதில் சொல்கிறதையும் கண்டிப்பாக கோபமாக இருந்தால் கூட ரொம்ப பொறுமையாக அமைதியாக சொல்லணுங்க. அப்போ தான் அந்த குழந்தை உங்களது சத்தத்தை அப்படியே மிரர் பண்ண ஆரம்பிக்கும். அதே சத்தத்துக்கு அந்த குழந்தையும் இறங்கி வர ஆரம்பிக்கும். அந்த உடல் துருதுருப்பு அடங்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக இந்த குழந்தைகளுடைய ஆற்றலை நீங்கள் சரியாக மடைமாற்றம் செய்யணுங்க. அந்த குழந்தைகளுடைய ஆற்றல் சரியாக செலவழிக்கப்படாமல் இருந்ததுன்னா எதிர்மறையாக தாங்க வெளிப்படும். அந்த குழந்தைகளுக்கு எப்படி அதை சரியாக வெளிப்படுத்தணும்னு தெரியாது. ஆக பல நேரங்களில் துருதுருப்பாக எதையாவது செய்து வைப்பாங்க. அதனால் அந்த குழந்தைகளுக்கு நிறைய பயிற்சி வகுப்புகள், நிறைய விளையாட்டுகள், அதுவும் குழந்தைகளோட சேர்ந்து விளையாடுற மாதிரிப்பட்ட விளையாட்டுகள். அப்போ தான் அந்த குழந்தைகள் மற்ற குழந்தைகளை அடிக்காமல், மற்ற குழந்தைகள் தொந்தரவு பண்ணாமல் எப்படி மற்றவங்க கூட இணைந்து விளையாட முடியும் அப்படிங்கிறத கற்றுக்குவாங்க. அதுபோலவே வீட்டில் கவனத்தை குவிச்சு செய்கிற ஓவியம் அல்லது சில கட்டைகளை அடுக்கிறது அல்லது பொம்மைகளை வச்சு விளையாடுறது, இந்த மாதிரிப்பட்ட விளையாட்டுக்கள், அல்லது அந்த குழந்தைகளுடைய மூளையை சரியான வகையில் வேலை செய்ய வைக்கிற தூண்டுற புதிர் விளையாட்டுக்கள், இந்த மாதிரி அறிமுகம் செய்தீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைகளுடைய ஆற்றல் ஒரு டேலண்டாக மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகுங்க. ஒரு 4 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகள் வீட்டில் விளையாடுற குழந்தைகளாக இருந்தாங்கன்னு சொன்னால் ஒரே நேரத்தில் எல்லா பொம்மைகளையும் கொண்டு அந்த குழந்தைகள் முன்னால் கொட்டாதுங்க. ஒரு பொம்மை அல்லது ஒரு விளையாட்டு ஒரு நேரத்தில் அறிமுகம் செய்யுங்க. அந்த குழந்தைகளுடைய கவனம் எளிதாக சிதறும். நிறைய பொம்மைகளை கொண்டு கொட்டிட்டீங்க அல்லது நிறைய விளையாட்டுகளை ஒரே நேரத்தில் கொண்டு வச்சிட்டிங்கன்னு சொன்னால் எதை விளையாடுன்னு தெரியாது. அந்த குழந்தைகளுடைய உணர்வுகள் எளிதாக தூண்டப்பட்டுரும். அப்போ எதுவுமே செய்யாது. ஆக ஒரு பொம்மையை மட்டும் கொடுங்க, அதை வச்சு அந்த குழந்தை விளையாடட்டும். விளையாடி முடிஞ்ச பிறகு அடுத்த விளையாட்டு அறிமுகம் செய்யுங்க. இப்படி செய்யும்போது அந்த குழந்தை கொஞ்ச நேரம் கூட அந்த பொம்மையை கவனிக்க முடியும், அந்த பொம்மையோடு விளையாட முடியும்.
அந்த குழந்தையுடைய உணர்வுகள் கொஞ்சம் கூட மேம்பட தொடங்குங்க. அடுத்ததாக இந்த குழந்தைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் உள்ள ஆசிரியர்கள் கூடவும் நீங்கள் தொடர்பில் இருக்கணுங்க. கண்டிப்பாக பள்ளிக்கூடத்தில் இருந்து நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்லுவாங்க. குழந்தை பள்ளிக்கூடத்தில் வகுப்பில் ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறான், அடிக்கடி வெளியே டாய்லெட்டுக்கு போகிறதுக்கு பெர்மிஷன் கேட்குறான், தண்ணி குடிக்கிறதுக்குன்னு எழுப்பி வெளியே போயிடுறான், மற்ற குழந்தைகளை தொந்தரவு பண்ணுறான் அப்படி சொல்லி நிறைய சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஆசிரியர்கள்ட்ட பொறுமையாக, நான் வீட்டில் அந்த குழந்தையுடைய உணர்வை நெறிப்படுத்துறதுக்கு நிறைய வேலைகள் செய்துகிட்டு இருக்கிறேன், நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த குழந்தைய திட்டும்போது அந்த குழந்தையுடைய தன்மதிப்பு கெட்டு போகுங்க. இன்னும் அதிகமாக மோசமாக நடக்கிறது தான் அந்த குழந்தைய தூண்டி விட்டுருவாங்க. ஆக உங்கள் குழந்தைய இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் கொண்டு சேர்க்குறீங்களோ கவர்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு சேர்க்குறீங்களோ அது முக்கியம் இல்லைங்க. உங்கள் குழந்தைய புரிஞ்சு அன்பாக நடத்துகிற ஆசிரியர்கள் இருக்கிற பள்ளிக்கூடம் எங்கே இருக்குதோ அங்கே கொண்டு சேர்க்குறது தாங்க முக்கியம். இல்லைன்னா ஈஸியாக அந்த குழந்தைய முத்திரை குத்தி அந்த குழந்தைய திட்டி கண்டிப்பாக பள்ளிக்கூடத்தை விட்டு படிப்பை விட்டு பின் ஒதுக்கிடுவாங்க. அது அந்த குழந்தையுடைய எதிர்கால வாழ்க்கையை ரொம்ப பாதிக்குங்க. ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைகளுடைய மிக முக்கியமான குறைபாடே ஒரு இடத்துல உட்காந்து கவனத்தை குவிக்க முடியாததுங்க. அதனால் நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க, உட்காந்து படிக்க மாட்டாங்க. விளையாடுறதா இருந்தாலும் ஒரு விளையாட்டை தொடங்குவாங்க, அதை போட்டுட்டு அடுத்த விளையாட்டுக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கிறதுனால அந்த குழந்தைகளுக்கு கவனக்குவிப்பு பயிற்சிகளை அதிகமாக கொடுக்க வேண்டியது அவசியம். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே நமது சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அதனுடைய லிங்கை ஃபஸ்ட் கமெண்டில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஆக உங்கள் குழந்தைகள் ஹைப்பர் ஆக்டிவாக இருந்தால் தொடர்ந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காதுங்க. அது எந்த வகையிலையும் பயன் தராது. நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய அன்பு கொடுங்க, அமைதியாக பொறுமையாக வழி நடத்துங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைகள் பிரைட்டான குழந்தைகளாக வருங்காலத்தில் மாறுவாங்கங்க. ஆக ஆல் தி பெஸ்ட். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவிலே விரைவிலே சந்திப்போம். நன்றி.